இதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வச்சு நம்ம ஷார்ட் இருக்குன்னு செக் பண்ணுறோம். பேட்டரி பாயிண்டில் இந்த பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கே செக் பண்ணி பார்க்குறீங்க. வேல்யூ 410 காட்டுது. மாற்றி வச்சு பார்க்குறோம், 560 காட்டுது. இது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம்? மாற்றி வச்சு வரக்கூடாது. ரெண்டு சரி வேல்யூ வரக்கூடாது. வருது அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கு. நார்மல் ஷார்ட் இல்லை செக் பண்ணி பார்த்துட்டோம். 2 சைடுமே வேல்யூ காட்டுச்சு. நார்மல் ஷார்ட் அப்படி தானே. நான் உடனே நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். டிசியில் வச்சு நம்ம வந்து 3.7 வோல்ட் 3.9 வோல்டேஜ் 4 ஆம்ப் வச்சுருக்கோம். வச்சுட்டு நம்ம நம்பரை ப்ளஸ் பண்ணோம். 00 இருக்குது. இப்போ இதை எடுத்து டேரெக்டாக நம்ம இதில் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு கரெக்டாக பார்த்துக்குவோம். இந்த டேரெக்ஷன் எது ப்ளஸ் லைன் கரெக்டாக பார்த்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறோம். ரீடிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2.9 வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு. ஆம்பியர் அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சா? நார்மல் ஷார்ட் அது. ஆமாம் சார், ஃபுல் ஷார்ட்டு தானே. நார்மல் ஷார்ட். வோல்டேஜ் குறையுது இல்லை சார் உங்களுக்கு. வோல்டேஜ் அப்படியே நின்று ஆம்பியர் எடுத்தால் மட்டும்தான் நார்மல் ஷார்ட். வோல்டேஜ் என்ன வச்சோம்? நம்ம 3.9 வச்சுருந்தோம். அப்படி குறையுது. இப்போ நம்ம இதில் வோல்டேஜ் ஆனது குறையுது இல்லை உங்களுக்கு. வோல்டேஜ் வோல்டேஜ் ஆம்பியர் அதிகமாக தேவைப்படுது. இன்னும் தேவைப்படுது. இந்த 4 ஆம்பில் என்ன அதிகமாக ஆம்பியர் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதில் வந்து பேட்டரி பாயிண்டில் நார்மல் ஷார்ட் இருந்துச்சு. அப்படி தானே 2 சைடு வேல்யூ காட்டுச்சு. நார்மல் ஷார்ட் தான். ஆனால் ஆப்போசிட்டில் இது ப்ரைமரி லைன், அது செகண்டரி லைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் வர லைனில் ஷார்ட் இருக்குது. அப்போ அந்த ஆப்போசிட் லைன்னா விபிஹெச் லைனு. அது எதுன்னு நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? நான் ஏற்கனவே சொன்னேன், நான் போர்டு எடுத்து கிரவுண்டில் வச்சு கெப்பாசிட்டர் வேல்யூ பார்க்க சொன்னேன். அப்புறம் கிரவுண்டில் வச்சு நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கிரவுண்டில் வச்சுக்கிட்டேன். ரெட்டை வச்சு நான் பிளாக் வச்சு தேடுறேன். வேல்யூ கார்டு வந்துட்டு போகுது. ஒரு பக்கம் சவுண்டு வருது, வேல்யூ வருது. ஒரு பக்கம் 120 காட்டுது. ஒரு பக்கம் வேல்யூ வருது, சவுண்டு வருது. இதெல்லாம் பேரல் லைனு. இங்கே பாருங்கள் 001 000 வருது. இந்த பக்கம் செக் பண்ணுறீங்க, சவுண்டு வருது 001. ரெண்டுக்குமே டேரெக்டாக ஃபுல் ஷார்ட் ஆகிடுச்சு. ஆனால் வேறு எதாவது கெப்பாசிட்டி நம்ம அடுத்தது வேறு ஏதாவது கெப்பாசிட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பக்கம் சவுண்டு வருது, வேல்யூ தான் வருது. பேட்டரி கனெக்டர் லைனோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லைனில் வரக்கூடிய கெப்பாசிட்டி செக் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே வரல. இந்த பக்கம் சவுண்டு வருது. இப்போது எல்லாத்துக்குமே ட்ராக் ஃபுல் ஷார்ட்டில் ஆகலை. அதாவது ஆப்போசிட்டில் தான் சவுண்ட் வந்துருக்கு. இந்த மாதிரி இந்த ட்ராக்கை ஃபுல்லாக நம்ம ஒன்றுனா நம்ம தேடி பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துல நம்ம தேடி பார்க்கும்போது இதில் கெப்பாசிட்டி லைன் வந்து இதுதான் சார்ஜிங் ஐசி ப்ளஸ் பவர் ஐசியாக வேலை செய்யும். இதுக்கு தான் பேட்டரியிலேருந்து சப்ளை இதுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் வரணும். வந்து தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நம்மளுக்கு வேல்யூ காட்டணும். 2 பக்கமும் சவுண்ட் வருது. அப்போ இதில் ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ரோசின் பேஸ்ட் அப்ளை பண்ணி நார்மல் அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஆன இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இல்லை எது ப்ளஸ் அந்த ப்ளஸ்ஸை பார்த்து இன்ஜெக்ட் பண்ணால் எங்கே மெல்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம். கிரவுண்ட் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் ஒரு கால் இருக்கா செக் பண்ண போகிறோம். டியூப்ஸில் அடிக்குது. அதை அடுத்த கால் வைக்கிறோம். டியூப்ஸில் அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. ரெண்டுக்குமே டேரெக்டாக ப்ளஸ் மைனஸ் சேர்ந்துருக்கு. ஃபுல் ஷார்ட்டில் இருக்குது. ஆனால் பேட்டரி பாயிண்டில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 பக்கமும் வேல்யூ தான் காட்டுச்சு. இதில் சவுண்டு வருது. ஆப்போசிட் செக் பண்ணால் ஓம்ஸ் காட்டுது. சவுண்ட் எதுவுமே காட்டல. இங்கே செக் பண்ணுறோம், சவுண்ட் வருது. ஆப்போசிட் செக் பண்ணுறோம், வேல்யூ காட்டுது. ஆனால் இந்த கெப்பாசிட்டி மட்டும் பாருங்கள். இங்கேயே சவுண்ட் வருது, அங்கேயே சவுண்ட் வருது. ஷார்ட் ஆகிருக்கு. இந்த ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபிஹெச் லைன் ஆனால் நிறைய இடத்துக்கு போகும். ட்ராக் ஏகப்பட்ட லைன் போய்ட்டுருக்கு. அப்போ நம்ம இந்த ஒரு இடத்துல ஷார்ட்னா இந்த ஒரு கெப்பாசிட்டி எடுத்தால் சரியாக போகாது. இதேமாதிரி வேறு ஏதாவது கெப்பாசிட்டி செக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மேலே ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணுறோம். சவுண்ட் வருது. நம்ம அடுத்த லைனை செக் பண்ணுறோம். இது சார். அப்போ இதுவான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்போ இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் காட்டுறாங்க. இந்த சவுண்ட் வந்து இது ஆப்போசிட் லைனை செக் பண்ணுறோம். 2 பக்கம் சவுண்டு. அப்போ இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டுன்னு நினைப்போம்மா. அதே மாதிரி அடுத்த செக்ஷன் அடுத்த வந்து பவர் சப்ளை வேறு ஏதோ ஒன்று ஷார்ட்னால எல்லாத்துக்கும் சவுண்ட் வருது. அந்த பாதையில் இருக்க லைன் எது இருந்தாலும் அதில் இருக்கிற சவுண்ட் வருது.
இந்த கெப்பாசிட்டிங்க சவுண்ட் வருதா? இதோட அடுத்த காலை செக் பண்ணி பாருங்க. சவுண்ட் வருதா? அப்போ என்ன பண்ணுமா, எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இது ஐஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கெப்பாசிட்டி சொல்லி 100 லைனுமே ஷார்ட் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம இந்த சர்க்யூட் ப்ளஸ் எங்கள் ரிவ்யூ வைஸ் நிறைய இடத்துக்கு போகும். அப்போ அதில் எந்த இடத்துல மெல்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம சோஷியல் பெஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். அதான் சார் கெப்பாசிட்டி இதாச்சுண்ணா, மெல்ட் ஆச்சுலாம். என்ன மெல்ட் ஆச்சு? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ணவே இல்லைடா. அந்த இதில் பார்த்து மாறி ஆச்சு இந்த கெப்பாசிட்டி. இந்த மாதிரி விஷயம் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இதில் வரலன்னா நம்ம நெக்ஸ்ட் லைன் போகணும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம அந்த அது இப்போ நம்ம இதில் ரொஷினை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இந்த பக்கம் அதே மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இருக்குல்ல சார், அது ஃபஸ்ட்டு அது புள்ளி விழுந்துருக்கு. விழுந்துருக்கு. அந்த லேட்டு எக்ஸ்ட்ரா வாங்க. இந்த இடத்துல இதில் வந்து நான் இதான ப்ளஸ்ன்னு சொன்னேன். மேலே உள்ள ப்ளஸ் இதுதானே ப்ளஸ்ஸு. ஆமாம். இந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ டிசியில் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம கம்மியான ஆம்பியர் கிரவுண்ட் வச்சு இதில் ஒரு ஆம்பு செட் பண்ணேன். டிசியில் 3.7 வோல்டேஜ் அந்த ஆம்பு செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டி நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டி இன்ஜெக்ட் பண்ணும்போது எங்கே மெல்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ண வச்சு இந்த பக்கம் ஏதாவது இல்லை. மேபி ஆம்பியர் கூட்டி ஐசி சைடில் மெல்ட் ஆன மாதிரி இருக்கா? சார். ஆமாம் சார். நம்ம ஒரு இன்னொரு கெப்பாசிட்டி பார்த்தோம் பார்த்தீங்களா? அது சார். ஐசியான மெல்ட் ஆன மாதிரி சார். மேபி ஆம்பியர் கூட்டிச்சா? ஆம்பியர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். நேராக 5 ஆம்பியர்ஸ் வரும். 5 ஆம்பியர்ஸ் ஆன் பண்ணிவிட்டு சேம் அதே கெப்பாசிட்டியில் மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த இடத்துக்கு கெப்பாசிட்டி மெல்ட் ஆன மாதிரி மெல்ட் ஆன மாதிரி ரெண்டு கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி ஆ. அங்கே நம்ம ரொஷினை அப்ளை பண்ணிவிட்டு அகைன் செக் பண்ணி வைப்போம். கெப்பாசிட்டி கன்ஃபார்ம் பண்ணுறது பேக்கில் கெப்பாசிட்டிலே கொடுத்துருவாங்க, இதிலே கொடுத்துருவாங்கன்னு தெரியும். ஸோ இதில் பார்த்துங்க, இப்படி காட்டுங்க, ஜூம் பண்ணுங்க, நல்லா நல்லா கிளிக் பண்ணுங்க, நல்லா ஜூம் பண்ணுங்க, அப்போ தெரியும். சொல்லலாமா? சரிடா. ஆயிட்டு சார். ஆயிடுச்சு சார். அதே தான். அதே ரெண்டு இல்லை முதல் ரெண்டுமே வந்துச்சு சார்.
நமக்கு எடுத்துருவோம் கொஞ்சம் சரிங்களா இந்த பாயிண்ட் தெரியுதுங்களா சரி சார். சரி இந்த ஸ்பேர் நம்ம எடுத்த ஸ்பேரு இல்லை இங்கே வச்சுக்கலாம் அல்டிமேட்டில் சவுண்ட் வரக்கூடாதுல்ல சவுண்ட் வருது ஓம்ஸும் காட்டக்கூடாது. காட்டக்கூடாது காட்டுது இதுதான் ஃபுல் ஷார்ட்டு இது காட்டும் அது இருந்தனால தான் ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கு